ஜோடி ரெண்டு என்னென்ன விலை? 125 சொல்லிட்டாங்க. உனக்கான 115 ஓட்டுப்போம். கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம்ங்க. 4/3/2026ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குட்டையில் கறவை மாடுங்க, ஒரு குட்டை மாட்டில் சென மாடு இருக்குது, ஒரு லம்பாடி காரிக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காலக்கன்று இருக்குதுங்க. அதாவது நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோமுங்க. ஒரு 4 மணிக்கு மேலே சாயந்தரம் வந்து மொபைல் வந்து நெட்வொர்க் பிரச்சனைனால வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் நிறைய கூப்பிட்ருக்கீங்க, எதுவும் வந்திருக்காது, மெசேஜுகள் நிறைய வந்திருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்ட பதிவுகளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, நம்ம அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் வந்து இன்றைக்கி வந்து தெரியப்படுத்துறதுக்காக காலையில் விற்பனை பதிவு போட்டிருக்கிறாங்க. வீடியோ பதிவு பாருங்கள். எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குறதுங்க, ஒரு குட்டை மாடு, 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு மாடுங்க. நேரம் ஒரு 3 லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல சாதுவான ரொம்ப ஒரு சுத்தமான மாடுங்க. நல்லா நெட்டிச்சூட்டியோட வால் பூ வாலோட கும்பலச்சேரி மாடு, குட்டை மாடுங்க. ரொம்ப சாது, ரொம்ப குணகுணமாக இருக்குங்க. ரொம்ப சென்சிட்டிவான மாடு. கறக்கிறது அதே மாதிரி நல்ல ஒரு ஒழுங்காக கறக்கக்கூடிய மாடுங்க. வேணுங்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்தால் கூப்பிட்டுக்கலாமுங்க. இதோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, போட்டால் 3ஆவது கண்ணுங்க. பல்லு கடைமுளைப்பாயிருச்சு. ஆண்கள் பெண்கள் தெளிவாக பிடிச்சிக்கலாம். எந்த விதமான தொந்தரவும் இல்லை. மாடு தீன் தண்ணிக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. ஒரு குட்டை மாடு உம்பளச்சேரி மாட்டில் வேணும்னா, லோ பட்ஜெட்டில் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. இதுவும் வந்து ஒரு 35 ரூபா பட்ஜெட்டில் வந்து விற்பனைக்கு நம்ம கொடுத்துடலாம். டெலிவரி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடைகள் எப்பவும் போல் பண்ணி கொடுத்துடலாமுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஒரு 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள். அதே மாதிரி ஃபோன் கால்ஸ் பண்ணுறவங்க காலையில் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் தாராளமாக பண்ணுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் லைனில் வந்துடுங்க. அடுத்த வீடியோ பதிவில் பார்க்குறது ஒரு லம்பாடி கன்று, காரி கன்று, சுத்தமான கன்றுங்க. நல்ல நீள உயரத்தில், கைகள் ஊக்கத்தில், குழாம்பு சுத்தம், நல்ல வாழடக்கம், நல்ல சிறுங்காதலைங்க, திமிழேத்தம், நீள உயரத்தில், கழுத்து நெடுகுமான கன்றுங்க. நல்ல கைகள் ஊக்கத்துலைங்க. ஒரு 11 படி 10 படிக்கு மேலே ஒரு 11 படி உயரத்தில் இருக்கக்கூடிய கன்று, சுத்தமான கன்று, லம்பாடி கன்று, காரி கன்றுங்க. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விற்பனை பதிவு போட்டிருந்தோம். நண்பர் ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. நேற்று டெலிவரி கொடுக்குறதா இருந்தது. நேற்று வந்து அவங்களே எடுத்துகிட்டு போகிறதா வந்தாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காளைக்கன்றுகள், மயில காளைக்கன்று வச்சுருந்தோம். அதை நம்ம என்ன விலை சொல்லியிருந்தோமோ அந்த விலைக்கே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த கன்றை வந்து வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த ஜோடி காலக்கண்ணை சொன்ன விலைக்கு வந்து குறைக்காமல் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்ணுறதில்ல. நம்ம சொன்ன விலைக்கு அந்த விலைக்கு பிடிச்சங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல அப்படிங்கிறக்காக நம்ம கொடுத்துட்டோமுங்க. இந்த கன்றை பொறுத்தளவுக்கு 25 ரூபா விலை போட்டிருந்தோம். நல்ல நெட்டு நீளமான கன்றுங்க. சுத்தமான கன்று. நல்ல முளப்பு கொம்பில் இருக்குது, அருந்தாடையில் இருக்குது, சுத்தம் தெளிவாக இருக்குது, நல்ல தோல் நைஸ் இருக்குது, நல்ல விளையாட்டுத்தனம், சுறுசுறுப்பு, படபடப்பு எல்லாமே இருக்குதுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 25 ரூபா பட்ஜெட்டு. முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம். பெருசாக குறைக்க முடியாதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே வரக்கூடிய விற்பனை பதிவுலையும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 விற்பனை பதிவு வருது. அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். கறவை மாடுகள், சினை மாடுகள் வருதுங்க. வீடியோ பதிவு போடுறோம். இந்த கன்று பொறுத்தளவுக்கு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை மற்றும் மயிலை காளைக்கன்றுகள், சுத்தமான கன்றுங்க. கன்று ரெண்டுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 மாதம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு கன்று செவலை, ஒரு கன்று பார்த்திங்கன்னா மயிலை கன்று. நல்ல மயிலை கன்றில் கருக்கா மயிலையோட இருக்கக்கூடிய கன்றுங்க. 2 கன்றுக்குமே சுத்தமாக இருக்குது. லேசான மாடல் பதமாக தவிர மற்றபடி நல்லா இருக்குதுங்க. தோல் நைஸ் நல்லா இருக்குது. கன்று வந்து ஜோடி காளைக்கு, வண்டி பழக்கத்துக்கு, உழவு பழக்கத்துக்கு வேணுங்கிறவங்க
கொண்டு போகிற மாதிரி இருந்தால் கொண்டு போகலாமுங்க. போனதையுமே காயடிச்சு காது வாட்டி விட்டிங்கன்னா மாடு 2 நாள் ஒரு மாதம் பருத்தி கொட்டை அடர்த்தி கொடுத்து கொண்டு வரும்போது மாடு 2 நாள் ஃபிட்னஸ்லாம் தெளிவாக வந்து சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயெல்லாம் இறங்கி நிற்கிறங்காட்டி ஒவ்வொரு மாடுக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த ஷைனிங் பத்தாத மாதிரி, இல்லை மாடு வந்து ரொம்ப படபடன்னு மாடலாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. ரெண்டுமே பெருவெட்டில் நல்ல பெருவெட்டாக வந்து சேரும். சுத்தம் தெளிவாக இருக்குது. கொண்டு போய் நல்லா வளர்த்துனீங்கன்னா நல்ல தரமான காலையாக வந்து சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு உள்ளது பட்ஜெட்டில் அனுசரித்து சொல்லிக்கிறோமுங்க. வேணுங்கிறவங்க கொண்டு போய் தெளிவுபடுத்தி மாட்டை ரெடி பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல முறைக்கு வைக்கிற அளவுக்கு மாடு ரெடி ஆகிக்கும். தொழில் பழக்கிறதுக்கும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழக்கம், ஒரு ஒழுக்கமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மாடுகளுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நேரில் வர்றவங்க நேரில் வந்து பாருங்கள். நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு சொன்னிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் 100% ஜாயிண்ட் வாடகை அனுப்பிச்சி கொடுத்துட்றோம். ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோம். நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் வந்தீங்கன்னா 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குது. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம். நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு சொன்னீங்கனாலும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கும் கால்நடையில் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக சின்னது பெருசு வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி நேரில் பார்த்தீங்கனாலும் வந்து பாருங்கள். இல்லை ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடு. இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த குட்டை மாடுங்க. ஒரு திமிழாத்தம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அளவான திமிழாத்தோடு இருக்குது. கண் வந்து காலை கண்ணுங்க, சுத்தமான கண். மாடு சுத்தமான மாடு. இதோட கறவை திறன் அப்படிங்கிறது ஒரு வேலைக்கு 2.5 லிட்டர் பால் அப்படிங்கிறது இப்போதைக்கு கறக்குதுங்க. இன்னும் பக்குவம் பண்ணும்போது இன்னும் இளங்கன்று இன்னொரு 10 நாள் 15 நாள் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கறவை சேர்ந்து வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குட்டைப்பாட்டு பால் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நாட்டு மாட்டு பாலாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த விதமான தொந்தரவும் கிடையாதுங்க. உட்காந்தா ஒரு 2 நிமிஷத்தில் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம். நல்ல தீவனம் மழை தீவனம் வாய் கடிச்சு நல்ல தெளிவாக இருக்குதுங்க. எந்த விதமான கிளம்பிச்சொல்லிலும் கிடையாதுங்க. கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 ரூபா பட்ஜெட்டில் தான் சொல்லிக்கிறோம். கறந்துட்டு விட்டிங்கன்னா நஷ்டம் போகாத அளவுக்கு சொல்லிக்கிறோமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் பால் நம்ம சொல்கிறது, அதுலேருந்து கூட்டுறதும் குறைக்கிறதும் உங்களுடைய விருப்பம். அப்படி எப்படி பராமரிக்கிறீங்களோ அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிறோமுங்க. மீண்டும் மதியம் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பதிவுகளோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த சந்தை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறையா வந்து திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேக்லரஸ் ஓட்டக்கூடிய நண்பர்கள் வந்து குந்தாரப்பள்ளி சந்தை இந்த மாதிரி ஏதாவது வந்து லம்பாடி காளைகள் வந்து எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு உண்டான வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரிக்குள்ளேயே நடக்கக்கூடிய சந்தைங்க. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பல்லு போடாமல் இருக்குது. 1,4 லட்ச ரூபா சொல்கிறாங்க. உங்களுக்குன்னா ஒரு 15 ரூபாய்க்கு கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு 3-4 கன்று போன வாரம் வாங்கணும். ஆனால் இந்த கன்றுகளில் வாங்கலைங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் வரும். நம்ம தமிழ்நாட்டு வியாபாரிகள் வருவாங்க, லோக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி வியாபாரிகள் வருவாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மகாராஷ்டிராக்கார வியாபாரிகள் நிறைய வருவாங்க. அவங்களாம் வாங்கி கட்டிக்கக்கூடிய கண்ணை வந்து விற்பனை பதிவு நம்ம இந்த இதுக்குள்ளேயே நம்ம காமிச்சிருக்கிறோமுங்க.
இந்த கன்று 2 வந்து பார்த்திங்கன்னா 1.10 வரைக்கும் ஃபைனலாக கேட்டுட்டு இருந்தாங்க. பெங்களூர்கார் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஏரியாவுக்கு வந்து இந்த கன்று 2 பிடிக்காது. ஏன்னா பின்மாட்டில் பத்தாதுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சில கழிப்புகள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கழிப்புகள் கழிப்போம். அதனால் இந்த கன்றை நம்ம வாங்கலை. நம்ம வாங்கக்கூடிய கன்றுகளும் நிறைய வந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட சந்தையில் அது வாரம் வரக்கூடிய கன்றுகள் தானுங்க. இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய கன்றுகள் ஒரு 4-5 கன்றுகள் இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வருவாங்க. இந்த லைனில் நிற்கிறது எல்லாமே அவங்க தான் வாங்கி கட்டியிருப்பாங்க. இதுகளெல்லாம் வந்து நம்மளும் போய் வந்து பார்த்து வாங்க முடியாது. ஏன்னா இதுகள்லாம் வந்து சந்தையில் இறக்கிலாம் பிடிக்க மாட்டாங்க. வர்றதுக்கு முன்னாடியே வெளியிலே தகவல் வந்துடுது. அதாவது வியாபாரி வர்றாங்க, மகாராஷ்டிராவிலேருந்து வர்றாங்க, கர்நாடகாவிலேருந்து வர்றாங்க அப்படின்னா நல்ல மாடு வாங்கினா தான் அவங்களுக்கு லாபம். அதனால் வந்து நல்ல மாட்டை எந்த விலைக்கும் வந்து பிடிச்சிருவாங்க. இந்த கன்று எல்லாமே நல்ல தெளிவான கன்றுகள். ஆனால் ஒரு கன்றுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்குள்ளே கையில் பிடிச்சி நின்று வியாபாரம் சொல்ல மாட்டாங்க. இந்த கன்றுகளில் வந்து கடைசியில் எங்கே வாங்கினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வண்டியிலே வாங்கிக்குவாங்க. அவங்க சுழியில் பெருசாக கழிக்கிறதில்ல, விலையில் வந்து பெருசாக பார்க்குறதில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுழி பார்ப்போம், விலையிலையும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்கி இருக்கும்னு நினைப்போம். இந்த சின்ன கன்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா 35 ரூபா அந்த பட்ஜெட்டில் வாங்கியிருப்பாங்க. அந்த காரிக்கால கன்றுலாம் வந்து 60 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பொடி கன்றுங்க, இந்த புள்ளி கன்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 37 ரூபா பட்ஜெட்டில் அவங்களே வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே நிற்கிற கன்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பட்ஜெட் தானுங்க. நம்ம வாங்குறதுலேருந்து 10 ரூபா சேர்த்து கொடுத்தா வாங்குவாங்க. அதனால் வியாபாரிகளும் வந்து அவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம், அதாவது மகாராஷ்டிரா, கர்நாடகா வியாபாரிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்கே பணம் எச்சு கிடைக்குதோ அவங்கள தான் பார்ப்பாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணி தேடி அவங்க சொல்கிற விலையில் போராட்டம் பண்ணி யோசனை பண்ணி அது சுத்தமாக இருக்குதா எல்லாம் பார்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 7 ஆயிரும். இந்த கன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்ச விலைக்கு வாங்கினோம்னா ஒரு 25லேருந்து 27 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம். ஒரு 30 ரூபாய்க்கு நம்ம ஊரில் விற்கும். ஆனால் அவங்க வாங்குறதே வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வியாபாரி வாங்கியிருக்கா அப்படிங்க. ஒரு 10 மாதத்துக்கு கன்று தான் இருக்கும். 38,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபா சொன்னாங்க, 45 ரூபா சொன்னாங்க. நம்மளும் இந்த கன்றை வண்டியிலேருந்து இறக்கும் போதே பார்த்தாலும் நம்ம வாங்க முடியல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான கன்றுகள், இந்த கிடாரி கன்றுகள், காலக்கன்றுகள் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தைக்குள்ள நிற்கும். இதில் ஏதாவது செலக்ட் பண்ணி இப்போ நம்ம ரெகுலராக போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் போயிட்டுருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து வியாபாரிகள் செட்டாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான கன்று நம்ம இந்த மாதிரி கன்று வாங்குவோம், அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்தாங்கன்னா கொஞ்சம் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து விலையில் வந்து மெட்டி தான் சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் லேட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இதெல்லாம் வாங்கும்போது வாங்கிக்கலாமுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான கன்று. இதுக்கெல்லாம் நம்ம வாங்கவும் முடியாது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கன்றுகளுங்க. இந்த மாதிரி கன்றுகள் நம்ம வாங்கவும் முடியாது. இந்த சந்தை எப்போ நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரியில் காலையில் ஒரு 4 to 5 மணிக்கு கூடுதுங்க. வாரம் வெள்ளிக்கிழமை கூடுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்து விவரங்களை தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது செட்டானால் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.